ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மாஷா சேனல். இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சில நல்ல பழக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணம் நமக்கு நிறையாவே இருந்திருக்கும். ஆனாலும் என்ன தான் நம்ம அதை நினச்சாலுமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் நிறைய இடங்களை நம்ம தவிச்சிருந்திருப்போம், ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே இன்னுமே ஈஸியாக மாற்றுறதுக்கு ஒரு சில ஸ்மால் டிப்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு சில வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது தான் இந்த நம்ம வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்க லைஃப்பை எப்படி என்னென்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்களோட லைஃப்பை எப்படி டோட்டலாக மாற்றிக்கலாம், அவங்க மூலியமாக அவங்க குடும்பமே எப்படி நல்லா பயனடையும் அப்படின்றதையும் இதில் நம்ம தெரிய போகிறோம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 5 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நேர அட்டவணை பின்பற்றுதல். இது நமக்கு பழக்கமே இல்லாத ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கூல்ல எல்லாம் டைம் டேபிள் போட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வீட்டில் தயவு செஞ்சு ஒரு டைம் டேபிளை மாட்டி கிச்சனில் மாட்டி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இது சமைக்க போகிறோம் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி போட்டுட்டா நமக்கு திங்க் பண்ணணுன்ற எண்ணம் இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த வேலையை முடிச்சுட்டேன், அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்காது. இன்னொன்று ஃபோன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நேரம்லாம் அதை பார்த்து எனக்கு அந்த ஒர்க் இருக்குப்பா, நான் அதை போய் பார்க்கணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி உங்க மைண்டுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு டைம் டேபிள் போடணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் டு டூ லிஸ்ட்னு கூட சொல்லுவாங்களே. நம்ம எதை பண்ணணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் எழுதி கிச்சனில் ஒரு பேப்பரை ஸ்டிக்கி நோட்டு எல்லா கடையிலும் விற்கிது கலர் கலராக, அதை வாங்கி அதில் எழுதி எங்கேயாவது ஃப்ரிட்ஜ்லேயே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா எந்த ஒர்க்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க, டக்குன்னு முடிச்சிருவீங்க. இது நான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உடற்பயிற்சி, யோகா. இது எதுக்காகனா உங்களை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக தான். இப்போ இந்த உலகத்தில் நம்ம கூட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், அப்புறம் நம்ம தம்பி அண்ணா அக்கா தங்கச்சி, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம உடன்பிறப்புகளோட நம்ம குழந்தைகள், இவங்க எல்லாருமே நமக்கு வருவாங்க. ஆனாலும் யாருமே நமக்காக எந்த ஒரு இடத்துலையும் உதவியாக இருக்க மாட்டாங்க. நம்ம கூட நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறது நம்ம உடம்பு மட்டும் தான். நம்ம அதை ஃபிட்டாக வச்சுக்கலாம், நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை தான். ஆக்சுவலாக நம்ம உடம்பு நம்ம நல்லா வச்சுக்கணும். அதுக்கு நமக்கு தேவையானது சரியான சாப்பாடு, உடற்பயிற்சி. யோகா செய்ய முடியாதவங்க கூட ஒரு அரை மணி நேரம் டெய்லி வாக்கிங்கோ இல்லை ஏதாவது கை கால்கள் ஆட்டி எக்ஸசைஸோ இதை கட்டாயம் பழக்கப்படுத்திக்கணும். நான் எக்ஸசைஸ் செய்ய வேண்டியதில்லை, வீட்டு வேலையே எனக்கு எக்ஸசைஸ் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. அந்த அளவு வீட்டு வேலை செய்கிறவங்க அதை தவிர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் பயங்கர தோட்டம், வீட்டில் சுற்றிலே இடம் இருக்குது அப்படின்னா டெய்லி வீடு கூட்டுறது, இந்த மாதிரி பயங்கரமான வேலைகள் இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு வரவங்க, வேலையில் ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருக்கவங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு ஒரு 1/2 hour 20 நிமிஷம் முதல் 30 நிமிஷம் வரைக்கும் உடற்பயிற்சி செஞ்சு உங்க உடம்பை நீங்க ஃபிட்டா வச்சுக்கணும். இது மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நல்லது. அடுத்தது தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, ஆரோக்கியமான உணவு. சாப்பாடு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஃபேமிலி எல்லாரும் நல்லதாக சாப்பிடணும், என் குழந்தை நல்லா சாப்பிடணும், என் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா சாப்பிடணும், நான் சாப்பிட வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிட்டு நிறைய ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு சரியான சாப்பாடு எடுத்துக்காம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்காம இருக்கக்கூடாது. நமக்கு நம்ம உடம்பு ரொம்ப முக்கியமானது. செகண்ட் ஒரு பாயிண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும்னா ஹெல்தியான ஃபுட், ஆரோக்கியமான உணவு கண்டிப்பாக நமக்கு அவசியம். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஈவினிங் மீதியான சாப்பாடை சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்மளே சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தூங்கணும்னு நினைக்க வேண்டாம். சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சு நெக்ஸ்ட் டே அதையே சாப்பிடலாம். ஏன்னா அது நல்லா ஹெல்தியான உணவாக மாறிடும். ஆனால் அன்னைக்கு மீதி ஆகுது, பாத்திரம் கழுவி வச்சுட்டு தூங்கணும் அப்படின்ற கான்செப்டுக்காக இருக்கிறதெல்லாம் வயிற்றுக்குள்ள நப்பிட்டு தூங்கினா அது நல்லதில்லை, நம்மளுக்கு கெடுதல் தான். ஸோ உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். நிறைய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு போட்டு தருவீங்க தெரியுமா? அதை அவங்களுக்கு கொடுக்கறது போக உங்களுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது 4th விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சிறு சேமிப்பு. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு காசு தராங்க அப்படின்னாலோ இல்லை நீங்களே ஏதாவது சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு கிடைக்கிற காசை யாருக்கும் தெரியாமல் சேர்த்துவீங்க. யாருக்கிட்டையும் அதை சொல்ல வேண்டாம். ஈவன் உங்கள் மைண்டுக்கே நீங்கள் அதை சொல்லிக்க வேண்டாம், நான் இவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அடிக்கடி எடுத்து கவுண்ட் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். ஏன்னா அப்படி ஏதாவது பண்ணணும்னா தான் அந்த காசு சீக்கிரம் காலியாக போயிடும். ஸோ காசு உள்ளே போடுறது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வைக்கணும், அது வைக்கிறது எந்த இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ வைக்கிறீங்கன்றதை நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சேமிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் அதை நீங்கள் பேங்க்லேயோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சேமித்து வச்சு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, தனக்கான சிறிய நேரம் உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காகவே எல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 minutes ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்றது உங்களுக்கான விஷயம் தான். ஆனால் அதையே 2 மணி நேரம் பார்க்கணுன்றது தப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டிராயிங் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச கார்டனிங், உங்களுக்கு பிடிச்ச கோலம் போடுறது, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பாட்டு கேட்குறது, கதை கேட்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த லைஃப் உங்களுக்கான லைஃப். உங்களை பற்றி நீங்கள் நினச்சிக்கணும், உங்களுக்காக நீங்கள் வாழணும். அப்போ தான் இந்த லைஃப்
ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபாக மாறும். ஸோ உங்களுக்கான நேரம் ஒதுக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணதுக்கான அடையாளம் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட லைஃப்பில் நல்ல உங்களோட உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். கோல்ன்றது ஒன்றும் இல்லை, ஹெல்த்தியான வாழ்க்கை தான். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நாம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.